ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு நான் எப்படி பண்ணுறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மீன் குழம்பு செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தேங்காவும் மெயினான விஷயம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுடுவேன். அப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே புளி போட்டு, நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு புளியை போட்டு நானே வச்சுடுங்க. அது ஊறிட்டே இருக்கும்போது சைடில் வந்துட்டு நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்துட்டு கடுகும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பேன். இன்னும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும் நம்ம வெந்தயம் போட்டால். அப்புறம் அது கடுகு வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது வந்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளியை போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள். அதாவது மிளகாத்தூள் தான் இதில் மெயினான ஒரு விஷயம். காரமாக இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்கிற புளிக்குழம்பு மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன். அப்புறம் வந்துட்டு வீட்டு குழம்பு மசாலா இருக்கும்ல, நம்ம வீட்டிலே அரைப்போம்ல, அந்த மசாலாவில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவு இந்த அளவுக்கு கொதித்து வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுவும் இந்த அளவுக்கு கொதிச்சோடனே மீனை வந்துட்டு ஒன்றா மெதுவாக தூக்கி உள்ளே போடணும். மீன் வந்துட்டு அப்படியே இந்த ஹீட்டான தண்ணியில் பட்ட உடனே நல்லா வேகிற மாதிரி ஒரு மாதிரி வரும். அப்படி வரும்போது இந்த அளவுக்கு கொதிச்சோன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவை எடுத்து ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கலர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.